தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாள். பல கோடி ரசிகர்களின் இதயத்தில் வாழ்ந்த நடிகர் ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் என்ற செய்தி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரையுலகில் தளபதி என்று அழைக்கப்பட்ட விஜய் இன்று அரசியலிலும் மிக பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியின் உச்சியில் அமர்ந்துள்ளார். 1974ஆம் ஆண்டு பிறந்த விஜய் இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்களின் மகனாக திரைப்பட உலகில் அறிமுகமானார். ஆரம்பத்தில் பல விமர்சனங்களை சந்தித்தாலும் தனது கடின உழைப்பாலும் அமைதியான முயற்சியாலும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தார். கில்லி, கத்தி, மெர்சல், சர்க்கார் போன்ற திரைப்படங்கள் மூலம் மக்கள் மனதில் தனி இடத்தை பிடித்தவர் விஜய். அவரது திரைப்படங்களில் சமூக கருத்துகள், அரசியல் வசனங்கள் அதிகமாக இடம்பெற்றதால் அவர் அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு பல ஆண்டுகளாக மக்கள் மனதில் இருந்தது. இறுதியில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய விஜய் மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று பேச ஆரம்பித்தார். இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் இந்த வெற்றி அவருக்கு எளிதாக கிடைக்கவில்லை. அரசியல் அனுபவம் இல்லை என்று பலராலும் விமர்சிக்கப்பட்டார் விஜய். சில நேரங்களில் அரசியல் தாக்குதல்களையும் சந்தித்தார். வருமான வரி சோதனைகள், திரைப்பட சர்ச்சைகள், எதிர்க்கட்சியின் விமர்சனங்கள் என்று பல சிக்கல்கள் வந்த போதும் அவர் அமைதியாக தனது பயணத்தை தொடர்ந்தார். அவரது ரசிகர்கள் மன்றம் பின்னர் மக்கள் இயக்கமாக மாறின. அவரது கூட்டங்களில் மக்கள் வெள்ளம் காணப்பட்டது. மாற்றம் வேண்டும் என்ற கோஷத்துடன் நடந்த தேர்தலில் விஜய் கட்சி மிக பெரிய வெற்றியை பதிவு செய்தது. சினிமாவில் அறிமுகமானது முதல் இன்று முதலமைச்சராக பதவியேற்றது வரை சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலான பயணம் இது. ஒரு சாதாரண நடிகரிலிருந்து மக்கள் தலைவராக உயர்ந்த இந்த பயணம் தற்போது இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இன்று பதவியேற்பு நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த தருணம் அவரது ரசிகர்களுக்கு உணர்ச்சி மிகுந்த தருணமாக மாறியது. திரையுலகில் நீதிக்காக போராடிய ஹீரோ இன்று நிஜ வாழ்க்கையிலும் மக்கள் தலைவராக உயர்ந்துள்ளார். ஜோசப் விஜயின் இந்த வெற்றி மக்கள் நம்பிக்கை வைத்தால் எதுவும் சாத்தியம் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அரசியல் அத்தியாயம் இப்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இந்த அத்தியாயம் வெற்றியா, புரட்சியா, மாற்றமா என்பதை காலமே பதில் சொல்லும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.